டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான அதே நேரத்தில் ரொம்ப வித்தியாசமான ஒரு வடையை தான் பார்க்க போகிறோம். இந்த வடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதோட பேரே ரொம்ப ஸ்பெஷல் தான். இன்றைக்கி நம்ம போட போகிற இந்த வடை பார்த்திங்கன்னா ராஜபாளையம் சிங்கார வடை. இந்த வடைக்கு இந்த பேர் எப்படி வந்தது அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயத்தை வீடியோவோட இடையில சொல்லியிருக்கிறோம். ஈவினிங் டீ டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு மாதிரியே இந்த வடையும் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி சாயந்தரமே இதே மாதிரி ஒரு வடையை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் வடை வரிசையில் சிங்கார வடை, அதாவது நம்ம ஊர் பக்கத்தில் ராஜபாளையத்தில் ஃபேமஸான சிங்கார வடை எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சிறுலிபுத்தூர் டீ கடை கிச்சன்லேருந்து அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 50 கிராமு சமையல் கடலை பருப்பு எடுத்து நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம். அதை நல்லா கழுவிட்டு இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த சிறப்பான சிங்கார வடைக்கு ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும், பண்ணுறதும் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சுக்கிட்டு அருமையாக பண்ணிடலாம். சிங்கார வடை எப்படி பேர் வந்துச்சுன்றதை நான் இடையில சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் நான் கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துருக்கேன். நீங்கள் காரம் தகுந்தாப்பில் எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை 3 கொத்து கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த சின்ன பவுலில் ஒரு மல்லி இலை, அதாவது 5 விரல் அளவு, தாராளமாக 5 விரல் அளவு நல்லா புதுசாக கட் பண்ண மல்லி இலை, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமானது தேங்காய் துண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில்லு, நம்ம அதாவது கையகலம் ஒரு சில்லு எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா இழைச்சி வெட்டி வச்சுருங்க, அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, இதுக்கு தேவையான உப்பு, தூளுப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு, சின்ன ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனு. அடுத்து ஒரு 100 கிராம் வெங்காயத்தை எடுத்து நல்லா பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா புதுசாக வெட்டி நொறுக்கி வச்சுருக்கோம். அதை நம்ம அப்படியே உதுத்துட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய், சமையல் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். சிங்கார வடைக்கு இப்படியெல்லாம் நம்ம சிங்காரம் பண்ணால் தான் அப்படியேவும் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் அருமையான ஒரு சிங்கார வடை நமக்கு தயாராகும். இப்போ நம்ம சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விடுங்க. மசாலா போட்டிருக்கோம், எண்ணெய் மசாலா எல்லாம் போட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. அதாவது சிங்கார வடை அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா, ராஜபாளையத்தில் முன்னாடி சிங்கார்னு ஒரு கடை இருந்தது. அந்த கடையில் பக்கோடா இந்த மாதிரி வடை ரொம்ப ஃபேமஸாக போடுவாங்க. அந்த சிங்கார் அந்த கடையில் இந்த வடை அவங்க அறிமுகப்படுத்தினதுனால அதுக்கு பேர் சிங்கார் வடைன்னு பேர் வந்துருச்சு, அவ்வளோதான். அது காலப்போக்கில் சிங்கார வடையாக மாறிடுச்சு. இப்போ அவர் இருக்காரா என்னன்னு தெரியல, ஆனால் அந்த ரெசிபிஸ் மட்டும் இப்போ ராஜபாளையத்தில் நல்லா போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக ஒரு மசாலா பொரியல் மாதிரி இருக்கா, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதுக்கு அடுத்து தான் நம்ம முக்கியமான பொருளெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த சிங்கார் வடைக்கு பார்த்தீங்கன்னா மாவு இட்லி மாவு தான். இட்லி மாவு நம்ம எப்போயுமே வீட்டில் நார்மலாக ஆட்டிட்டு காலையில் இட்லி சுடுவோம்ல, அந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். ஆட்டின உடனே போட வேண்டாம். காலையில் இட்லி சுடுறதுக்கு என்ன பக்குவம் இருக்குமோ அந்த பக்குவத்தில் இருந்தால் சரியாக இருக்கும். மாவு தண்ணியை எதுவும் சேர்க்காமல் நம்ம எப்படி இட்லிக்கு கெட்டி ஆட்டி வச்சுருப்போமோ அதே பக்குவத்தில் வச்சுக்கிறணும். இப்போ இட்லி மாவு மொத்தமாக 2 கப்பு சேர்த்துருக்கோம். அதாவது மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதான் மெஷர்மெண்ட்டு, 2 கப்பு. நீங்கள் எந்த கப்புனாலும் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி கப்பில் ஒரு 2 கப்பு சேர்த்துக்கங்க. மாவில் நம்ம உப்பு சேர்க்காதனால நம்ம ஏற்கனவே அந்த மசாலாவில் நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து உப்பு சேர்த்துருக்கோம். நீங்கள் ஒருவேளை மாவில் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா அதில் சும்மா அந்த வெங்காயத்துக்கு அதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கங்க. 2 கப்பு இட்லி மாவுக்கு ஒரு 1/2 கப்பு கடலை மாவு. இந்த மாதிரி கடலை மாவு சேர்க்கும் போது இட்லி மாவு நமக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அதனால் நம்ம எடுத்து போடுற பக்குவத்துக்கு கடலை மாவு சேர்க்குறோம். 2வது கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நம்ம இந்த கடலை மாவு இந்த இடத்துல சேர்க்குறோம். சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம நல்லா பிசைஞ்சு விடுங்க. மாவோட பக்குவம் கரெக்டாக இருக்கணும், அப்படின்னா தான் எடுத்து போடுறதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவோட பக்குவம் இந்த மாதிரி இருக்கணும். அதாவது எடுத்து போகிற அளவுக்கு, இந்த மாதிரி எடுத்து போகிற அளவுக்கு அந்த பக்குவம் இருக்கணும். நீங்கள் ஒரு வேளை ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கடலை மாவை எக்ஸ்ட்ராவாக போட்டு அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த இடத்துல ட்ரிக்கு. சிங்கார் வடை போடுறதுக்கு இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடணும். சூடான பிறகு அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க. கையில் லேசாக தண்ணியை நனைச்சிட்டு நல்லா உதறிடுங்க. உதறிட்டு அப்படி கொஞ்சமாக மாவு எடுங்க. இந்த அளவுக்கு ஒரு 5 விரல் எடுத்து இப்படி ஒரு அணைப்பை அணைச்சிட்டு மெதுவாக எடுங்க. இப்படி எடுத்துட்டு மெதுவாக கொண்டு அப்படியேவும் எண்ணெயில் சேர்த்துருங்க.
சைஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படியே எடுக்கிறோம், அப்படியே கொண்டு வந்து எண்ணெயில் அப்படியே தட்டி விட்ருங்க. பெருவிரல்கிட்ட அப்படியே தட்டி விட்ருங்க, அவ்வளோதான். இப்போ எண்ணெயோட சூடுக்கு தகுந்தாப்புல, எண்ணெயோட அளவுக்கு தகுந்தாப்புல சேர்த்து விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு ரவுண்டுக்கு தேவையானதை உள்ளே சேர்த்துட்டோம். நம்ம மஞ்சள் எதுக்கு சேர்த்தோம்னா, மாவு வந்து நமக்கு இட்லி மாவு வெள்ளையாக இருக்குன்றதுக்காக நம்ம வந்து அந்த இடத்துல சும்மா ஒரு கலருக்காக தான் நம்ம அந்த மஞ்சள் சேர்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு. ஒரு நிமிஷத்துல எல்லா வடையும் மேலே எந்திரிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விடுங்க. அவ்வளோதான், திருப்பி விட்டாச்சு. நல்லா ஒன்று ஓலை எல்லாமே நல்லா வடை ரெடி ஆகி வரட்டும். திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு. இப்போ எண்ணெயில் நல்லா சுற்றி விடுங்க. நல்லா சுற்றி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா சூப்பராக அந்த வடை வெந்து வரட்டும். பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி வந்து தளர்ந்து நல்லா அருமையாக ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பபுள்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சி இந்த மாதிரி லேசான பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஆகும் எண்ணெயில் போட்டு இது ரெடி ஆகி வர்றதுக்கு. பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. அங்கங்கே லைட்டாக அந்த ப்ரௌனு அந்த மஞ்சள் சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம். சிங்கார வடையை ஒரு ரவுண்டு நல்லா சூப்பராக சுட்டு எடுத்தாச்சு. அடுத்து 2வது ரவுண்டு அதே மாதிரி எண்ணெய் நல்லா சூடு மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம சொன்ன பக்குவத்தில் அப்படி எடுத்துட்டு அப்படி 5 விரல் எடுத்துட்டு மெதுவாக பெருவிரல்கிட்ட தள்ளுங்க. அவ்வளோதான் சிங்கார வடை இந்த மெத்தடில் தான் போடணும். இதே போல் மீதி இருக்கிற மாவையே நீங்கள் சூப்பரான ஒரு சிங்கார வடையாக சுட்டு எடுத்துருங்க. டீ கடைக்கு செல்ல இன்னைக்கு சிங்கார வடை, அந்த சிங்காரம் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். சிங்கார வடை நல்லா அருமையாக வந்திருக்கு. சூப்பராக இருக்கு. ஒரு இட்லி மாவில் இப்படி ஒரு வடை கண்டுபிடிப்பு நல்லா அருமையாக இருக்கு. அந்த தேங்காய், அந்த கடலைப்பருப்பு கடிச்சு சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கு. ஒரு ருசியாக வடை சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிங்கார வடையை நீங்களும் உங்கள் வீட்டில் நம்ம சொன்ன மெத்தடில் செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப பெருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் ஒரு சூப்பரான வடையை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்திருந்ததை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். Writing in the margins of my mind all day, sipping herbal in the morning just to feel okay. Had a dream I was water just flowing through space, till I landed on the record that my grandma would play. Talk sweet like jazz in the park after rain. What a grass smell green and the air feels sane. Put the phone on mute, let the silence explain. I don't need much, just a book in the brain. Used to chase things that were run from me. Now I sit still, let the peace come free. Paint a verse in the sky with a loose leaf. While the moon do a dance with a soft oak tree. Let it ride, let it be what it be. Got a breeze in my chest and a thought run free. I don't rush, I don't